சிறகடி ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோஹிணி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆன்ட்டி வந்து எங்கள் அப்பா ஜெயிலேருந்து வெளில வரணும், நீ விரதம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேண்டுதலாக வைக்கிறாங்க. எனக்கு அப்பாவே கிடையாது, அதுபோக மலேசியா ஜெயிலில் யார் இருக்கான்னு தெரியாது. நான் சும்மையாவது ஒரு பொய் சொன்னேன், அந்த பொய்க்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க, சரியான வயிறு பசி. அப்போ எல்லாருமே நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடியாக வராங்க. அப்போ ரோஹிணியும் போய் டேபிளில் போய் உட்காடுறாங்க. இதை பார்த்து முத்து சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் விரதம் இருக்கீங்க, அது ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், நீ எங்களை மாதிரி சாப்பிடக்கூடாது, உப்பு இல்லாத சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கஞ்சியை கொடுக்குறாங்க. மீனா விட்டு அந்த கஞ்சியை குடிக்கிறாங்க. ரொம்பவே அவங்களுக்கு கடுப்பாக இருக்குது. நம்ம இப்படி கஞ்சி சாப்பிட்டதே இல்லையே, நம்மளை கஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு வச்சுட்டாங்களே, இனிமேல் வந்து நம்ம இப்படி இருந்தால் சரியே வராது அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் தினேஷ் ஃபோன் அடிக்கார். உடனே ஃபோன் எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. உடனே சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை நீ சந்தோஷமாக இருக்க, நான் சந்தோஷமாக இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் சந்தோஷமாக இருக்கேன்னு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. உனக்கு பிடிச்சமான இது மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஒரு வசதியான வீட்டில் வாழ்கிற, நான் என் வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா? நீ என் வாழ்க்கையை முடிச்சு விட்ட, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போ ரெண்டாவது ஒரு பொண்ணை பார்த்து பேசி வச்சுருக்கேன், அதுக்கு கல்யாண செலவுக்கு பணம் வேணும் உன்ட்ட கேட்டோம்ல அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பணம்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது, பணம் தந்து தான் ஆகணும். சரியா தரல அப்படின்னா நாங்கள் வந்து உள்ளதை சொல்லுவேன், அப்புறம் வாழ்க்கையே க்ளோஸ் ஆகிரும். என் வாழ்க்கை போனால் போயிட்டு போகுது, ஏற்கனவே என் வாழ்க்கை போன வாழ்க்கை தான் அப்படிங்கிறாங்க. உடனே இவன் செஞ்சாலும் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படியாவது ரெடி பண்ணி தரேன், தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. அதை சொல்லி பழகு, சீக்கிரம் தர கூட வழியை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே வித்யாட்ட வராங்க. வித்யா எப்படியாவது மனோஜ் வந்து ஃபாரின் வேலைக்கு போய் அவனும் நானும் கனடாவுக்கு போயிட்டோன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இந்த ஆன்ட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க. அங்கே பிரதர்சனம் பண்ணணும்னு சொன்னாங்க, கையில் சூடம் ஏற்றுனாங்க. இப்போ நான் வேல் குத்தணும், அது போக வந்து நீ வந்து பூ மிதிக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. என்னால் சத்தியமாக முடியாது, அதனால் வந்துட்டு நான் வந்து கனடா போயே ஆகணும், ஏதாவது பணம் இருந்தால் ரெடி பண்ணி தாயேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி என்ன நினச்சிட்ருக்க, வெறும் 14 ரூபா மாதிரி பேசிகிட்டு இருக்கு, அதுவும் உன் புருஷனை நம்பி 14 லட்ச ரூபா நான் யார்ட்டையும் கடன் வாங்கி தர முடியுமா? என்கிட்ட 5 பைசா கிடையாது ரோஹிணி, உன் ஃப்ரெண்டுங்கிற முறையில் வாரேன், பேசுகிறேன், வைக்கிறேன், இதுதான் செய்ய முடியும். 14 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போவேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி யார்ட்டையாவது வாங்க முடியுமாட்டி சொல்லி அப்படிங்கிறாங்க. உன் புருஷனை நம்பி நீ வாங்கணுங்க பற்றியா அப்படிங்கிறாங்க. இல்லை வேறு வழி இல்லை, நான் என்ன செய்ய முடியும், பணம் வாங்கித்தானே ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அங்கங்கே அலைஞ்சு பார்க்குறாங்க, பணம் கிடைக்கல. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு வராங்க. மனோஜ்கிட்ட பேசுகிறாங்க. மனோஜ் எனக்கு இந்த விரதமாக இருக்க முடியாது, உங்கள் அம்மாட்ட போய் நீ சொல்லு அப்படி இப்படின்னு கத்துறாங்க. உடனே நான் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறாங்க. நீ தான் சொல்லணும், உங்களுக்கு வந்து எங்கள் அப்பா வெளில வரணும், வெளில வந்தோன்னா அந்த பணத்தை வச்சு நீங்கள் பெரிய ஆள் ஆகணும், அதானே? உனக்கு வந்து 14 லட்ச ரூபா நான் எப்படியாவது தலையை அடமானம் வச்சுனாலும் வாங்கி தரேன், அது வேணும்னா நீ கனடா கிளம்பு அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா வராங்க. என்னம்மா சத்தம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை சவுண்டு கட்டிச்சா தான் வந்தேன், நீனும் மனோஜ் வந்து ஒரே கட்டில் தூங்கக்கூடாது, தனித்தனியாக தான் படுக்கணும், நீ தரையில் தான் படுக்கணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. சரி ஆண்டி, இப்போ மனோஜ் வேணால் பெட்டில் படுத்துக்கிட்டு நான் வேணால் தரையில் படுக்கேன் அப்படிங்கிறான். 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கக்கூடாது, அது தப்பாக போயிடும், மனோஜ் வெளில போ அப்படிங்கிறாங்க. மனோஜ் வெளில வந்து நிற்காரு. ரொம்பவே கடுப்பாகுது. இந்த முத்து வந்து மொட்டை மாடியில் படுப்பான், இப்போ அவங்க கூட தான் போய் நம்ம படுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாயத்திட்டு போகிறாரு. உடனே முத்து ஒரு பாட்டு படிக்காரு. தெஞ்சோத்து கடன் தீக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அப்படின்னு பாட்டு படிக்கிறாங்க. இதை கேட்ட மனோஜுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்க்காத, அவள் விரதம் இருக்கா, அதாங்க வந்து படுக்கிறேன், இல்லை நான் எங்கே வரேன் அப்படிங்கிறாங்க. அவள் சண்டை போட்டாலும் இங்கே தான் வந்தாகணும், பொண்டாட்டி என்ன ஆட்டம் ஆடினா அப்போ இப்போ அம்மா வச்சு செய்யுது அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க அப்பா வந்து ஃபாரின்லேருந்து ஜெயிலேருந்து வெளில வரணும்னா இப்படி தான் செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் மருமக ஏதாவது செய்ய வேண்டியதானே, மாமா சீக்கிரம் வரலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அவ்வளோ மாதிரிலாம் ஒரு நேரம் வரது வந்து என்னாலலாம் இருக்க முடியாது, நான் 3 நேரம் சாப்பிட்டு நல்ல மாதிரி வளர்ந்தாள் அப்படிங்கிறாங்க. ஓஹோ அப்படியா அப்படிங்கிறாங்க. மொத்தத்தில் அதையும் செய்ய மாட்டேன், அதுலேயும் உனக்கு ஒரு சோம்பேறித்தனம் தான் அப்படிங்கிறாரு. நான் தள்ளி படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயை எடுத்துகிட்டு போய் உரமாக படுக்காரு. சரி அந்த செவரை தாண்டி போயிடாத அப்படிங்கிறாரு. உடனே மனதுக்கு சரியான கடுப்பாகிடுது. பெட்ஷீட்டை மூடிட்டு தூங்கிடுறாரு. முத்து பாட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கார். உடனே மீனா மேலே வராங்க. ஏங்க நைட்டுக்கான ஒழுங்காக தூங்க வேண்டியதானே, ஏன் பாட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, எங்கள் அண்ணாச்சிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவர் சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல ஒரு பாட்டு பிடிச்சேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்க தூங்க நேராகுதுல அப்படிங்கிறாங்க. எனக்கு சரியான வயிறு பசி, என்ன செய்யணும்னு தெரியல, ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஆப்பிள் ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃப்ரிட்ஜை போய் திறக்காங்க. 2-3 ஆப்பிள் எடுக்கிறாங்க. இதை மீனா பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு நம்ம எதுவும் சொன்னோம்னு நல்லா இருக்காது, அவங்க வேறு வயிறு பசியில் கிடக்காங்க, இப்படி அவங்க இருந்து பழக்கம் இல்லை, நம்ம அத்தைட்ட எவ்வளவோ சொன்னோம், கேட்குற மாதிரி தெரியல, சரி இந்த ஆப்பிள் பழம் சாப்பிட்டா சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்காங்க. நேராக ரூமுக்கு கொண்டு போய் ஆப்பிள் பழத்தை வெட்டி சாப்பிட்றாங்க. வெட்டி சாப்பிட்டதில் ஒரு பீஸ் அப்படியே வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் எந்திரிச்சு வராங்க விஜயா. ரோகிணி எந்திரிச்சிட்டே அப்படிங்கிறாங்க.
காலைல வா முத்தம் தொளிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறான். நீ விரதம் நீ தான் முத்தம் தொளிக்கணும், நீ தான் கோலம் போடணும், வீட்டு வேலைகளில் உனக்கு தேவையான வேலைகள் நீ தான் செய்யணும், சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி என்னால் இதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, உங்கள் அப்பாவுக்கு தானே விரதம் இருக்க, இல்லை எங்கள் அப்பாவுக்கு இருக்கியா அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மறுநாளும் பணத்துக்கு அங்கங்கே அலைகிறாங்க, பணம் கிடைக்கல. அப்போ சிட்டிகிட்டையாவது கேட்போமா அப்படின்னு நினைக்கிறாங்க. சிட்டிகிட்ட போகிறாங்க. சிட்டி எனக்கு பணம் வேணும், ஒரு 14 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன்கிட்ட 2 லட்ச ரூபா தந்துட்டு அதுக்கே வட்டியும் வாங்கிறதுக்கு நான் வந்து தலை சுற்றிட்டு இருக்கேன், என்ன நீ 2 லட்ச ரூபா அசலை தயவுசெய்து தாம்மா, நான் வேற ஆள் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சார் நான் வட்டி தந்துடுறேன், இப்போ என்கிட்ட இல்லை, எனக்கு ஒரு அவசர கதையாக தேவைப்படுது, என் வீட்டுக்கார் வந்து ஃபாரின் போகணுங்காப்புல, அது நான் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து மாத சம்பளமே ஒரு 3 லட்ச ரூபா வரும், நான் ஈஸியாக உங்களுக்கு அடைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இங்கேருந்து என்கிட்ட கடன் வாங்கி அவர் ஃபாரின் போய் அங்கேருந்து சம்பாதிச்சு நீ என் கடன் அடைக்க போறியா, இதெல்லாம் நடக்கிற கதையா, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நீ போய்ட்டு வாம்மா அப்படின்றாங்க. ரொம்ப ஏமாற்றத்தோடு வீட்டுக்கு வராங்க. உடனே மனோஜ்கிட்ட கத்துறாங்க. மனோஜ் இங்கே பாரு, இன்னும் விரதம் என்னால் இருக்க முடியாது, உங்கள் அம்மாட்ட சொல்லிடு, எனக்கு ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு மற்ற நேரம் சாப்பிடாம இருக்க முடியாது, இது உப்பு இல்லாத கஞ்சி சாப்பிடணும், நான் தலையெழுத்தும் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி நான் அம்மாட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வந்துடுறாங்க. என்னது அம்மாட்ட பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ரோஹிணி வந்து விரதம் இருக்க முடியாது அவளுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி உண்மையிலே உங்கள் அப்பா இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கார், அவர் வெளியேறணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா, நீ இருந்தாகணும் என்ன, சரியா, அது போக வந்து ஒரு 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் எப்போ முதல்ல ஒரே ரூமில் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் இந்த ரூமில் தான் இருக்கேன், அவர் தான் இந்த ரூமுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் காலிலே உட்காந்துருக்காரு. உடனே முத்து கேட்குறாரு, உனக்கு ரூம் இல்லையா மனோஜ் அப்படிங்கிறாங்க. எனக்கு எங்கே ரூம் இருக்குது, இப்போ ரோஹிணி மட்டும்தான் இருக்குதுன்னு அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என் கஷ்டம் உனக்கு தெரியுங்களா நண்பா, நாங்கள் வந்து சில மாதங்களாகவே நானும் மீனாவும் ரூம் இல்லாமல் ஹாலில் தான் இருக்கோன்னு தெரியும், நீ வந்து சொகுசாக இருந்த, கொஞ்சம் எல்லாத்தையும் பழக்கம் படுத்தியா அப்படிங்கிறாங்க. டேய் சும்மா இருடா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி நினைக்காங்க, இனிமேல் அது சரியே வராது, எங்கேயாவது எப்படி செட்டிங் பண்ணால் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த 14 லட்ச ரூபா பிரட்டி கொடுத்துடணும், இந்த ஆண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க, சரி வராது, இப்போ அழகு ஊற்றணும், பூ மிதிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அது என்றைக்குன்னு சொல்லலை, திடீர்னு நாளைக்கு மிதிக்கணும் அப்படின்னு சொன்னால் சங்கடமாக போயிடும், 48 நாள் விரதம் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, 3 நாள் 4 நாளே நம்மளுக்கு கண்ணை கட்டிடுது, சரி வராது அப்படின்னு நினைக்காங்க. உடனே நேராக விஜயா வாங்கின ஃபைனான்ஸ்கிட்டே போகிறாங்க. நான் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன், அது போக என் குடும்பம் பெரிய குடும்பம்னு உங்களுக்கு தெரியும், எங்கள் மாமா வேறு ரயில்வேயில் வேலை பார்த்து பென்ஷன் வாங்குறாரு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பணம் கரெக்டாக வந்துடும், எனக்கு வந்து பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு பொம்பளை பிள்ளையாக இருக்க, சாட்சி கழுத்து யாருமா போடுவா அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியா எனக்கு நீ சாட்சி கழுத்து போட அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, அது சரியே வராது, நான் வந்து சாட்சி கழுத்துலாம் போட மாட்டேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே வாடி ஒன்று விட்டா எனக்கு யார்டி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா பேரில் சொந்த வீடு இருக்குது, அதனால் வித்யா கையெழுத்து போடுறாங்க, வாங்கி 14 லட்ச ரூபாயை வாங்குகிறாங்க. வாங்கி கொண்டு நேராக வீட்டில் கொண்டு கொட்டுறாங்க. ஆண்டி ஆண்டி அப்படிங்கிறாங்க, எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வராங்க. உடனே நான் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன், மனோஜ் வந்து ஃபாரின் போகிறதுக்கு, இதை கட்டி எப்படியாவது போக சொல்லுங்கள், வேலை பார்த்தா தான் மரியாதை அப்படிங்கிறாங்க. பார்த்தியா ரோஹிணி, நீ 3 நாள் 4 நாள் விரதம் இருந்ததுக்கு இன்றைக்கி இவ்வளோ பலன் கொடுக்கு, நீ 48 நாள் இருந்தேன்னு வச்சுக்கோயேன் அப்படிங்கிறாங்க, இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியே ரோஹிணி மனசில் நினைக்காங்க, 48 நாள் இருந்தால் நான் போய் சேர்ந்துருவேன் மேலே, நீங்கள் தான் நிம்மதியாக இந்த வீட்டில் இருக்க போகிறீங்க அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே. உடனே ஆண்டி இதை கொண்டு ஏஜென்சியில் கட்டி வேலைக்கு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இந்த பணத்தை எடுத்து வைக்கிறா அப்படிங்கிறாங்க. பணத்தை பார்த்தோன்னா வாயை பழக்க இருக்கு மனோஜ். இந்த சூழ்நிலையில் ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு வித்யா, ஏண்டி பணத்தை கட்டிடுவியா அப்படிடி, நீ வேறு ஃபாரின் அவங்க கூட போகணுங்க, ஒழுங்காக சம்பளத்தை வச்சு கட்டிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. நாங்கள் கனடா போய் செட்டில் ஆனோடனே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு மாதம் 2 லட்ச ரூபா அனுப்பிடுவோம், 1 லட்ச ரூபா மட்டும் செலவுக்கு வச்சுக்கிறோம், நாங்கள் சீக்கிரம் அடைச்சிருவோம், உனக்கு வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறாங்க. ஏண்டி குடியிருக்குது ஒரு வீடு தான் இருக்குது, அந்த வீடையும் நான் வந்து சாட்சியாக போட்டிருக்கேன், நாளைக்கு வந்து நீ கட்டலை அப்படின்னா அந்த வீட்டை அவன் எடுத்துப்பான், நான் தெருவில் தான் இருக்கணும், உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பணம் கட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் ரோஹிணி வந்து பணம் கொண்டு வந்தால் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. உடனே முத்து வந்துடுறாரு, ஏங்க அந்த ரோஹிணி பணக்காரிங்க நிரூபிச்சிட்டா பார்த்தீங்களாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னப்பா விரதம் இருக்கிறதுல நிரூபிச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மனோஜுக்கு வேலைக்கு போகிறதுக்கு 14 லட்ச ரூபாயை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து சொல்கிறார், அவனை நம்பி 14 லட்ச ரூபா அந்த பொண்ணு கொடுக்கா, எப்போ அனுப்பிவிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வாங்கினாங்களா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படிங்கிறாங்க.
அப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவன் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா, அவள் பார்லர் காட்டினாலே யாருனாலும் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், சொந்தமாக பார்லர் வச்சுருக்காளோ, அது உங்கள் பேர்லேயே வச்சுருக்காளோ அப்படிங்கிறான். ஏய் பேரை மாற்றிட்டான்னு எனக்கு தெரியும், அவள் சொந்த பார்லர் தானே அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கும் முத்தும் சிரிக்கிறாங்க. ஏங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிற, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் நேராக ஏஜென்சிக்கு போகிறாரு. ஏஜென்சிக்கு போய்ட்டு 14 லட்ச ரூபாய கட்டுறாரு. கட்டிட்டோன்னே சொல்கிறாங்க, இன்னும் நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கட்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் 14 லட்ச ரூபா தானே சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் சொன்னோம், சொல்லி ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் வந்து 15 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா நீங்கள் உடனே கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு வராங்க. ரோஹிணி இன்னும் 1 லட்ச ரூபா வேணுமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி கத்துறாங்க, என்ன பணம் சொல்கிறேன், இந்த பணம் மட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தான் தெரியும், ஒவ்வொருத்தராக இந்த பணம்னா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி இன்னும் 1 லட்ச ரூபா தானே எப்படியாவது பரட்டு அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், இந்த நகையை எப்படியாவது விற்றுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பவுன் செயினை கொடுக்காங்க. உடனே எனக்கு இது விற்க தெரியாத அப்படிங்கிறாங்க. உடனே நேராக ஒரு ஃப்ரெண்டு மொட்டையை போய் பார்க்காரு. இது 2 பவுன் செயின் இருக்குது, இது எப்படியாவது 1 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. இது 1 லட்ச ரூபாலாம் போகாது, 80,000 தான் போகும் குத்தா அப்படிங்கிறாங்க. சரி 80 ரூபா கொடு அப்படின்னு சொல்லிட்டு 80 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க. உடனே ரோஹிணி 80 ரூபா தான் கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. சரி அப்போ 20 ரூபாய்க்கு என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ நேராக போகிறாங்க பார்லருக்கு. பார்லர் கல்நாள் உள்ள 20,000 ரூபா எடுத்து, என்ன மனோஜ் இதை சேர்த்தா 1 லட்ச ரூபா ஆச்சுலாம், இதை கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரோஹிணி. நம்ம ரைட்டு, இன்னும் நம்ம 2 நாளில் நம்ம ஃபாரின் போதுக்குள்ளே வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. உடனே மனோஜ், உனக்கெலாம் பாஸ்போர்ட் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கெலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நானும் அப்ளை பண்ணிக்கிறேன், உனக்கு வேலை கிடச்சோன்னா நம்ம அங்கேயே செட்டில் ஆயிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி, 15 லட்ச ரூபா கட்டியாச்சு, நம்ம எப்போனாலும் நம்மளை கூப்பிட்ருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி வந்து பார்லருக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து ரொம்பவே மனக்குழப்பமாக இருக்காங்க. ஒரு 14 லட்ச ரூபா நம்ம கடன் வாங்கிட்டோம், இப்போ நம்ம வந்து ஒழுங்காக கட்டலை. மனோஜுக்கு வந்து ஆரம்பத்தில் சம்பளம் கம்மியாக கொடுத்தாங்கன்னா இப்போ வட்டியும் அசலும் கட்ட முடியாது. அந்த ஃபைனான்சியர் வேறு வித்யா வீட்டை வந்து அடமானம் வாங்கியிருக்காரு. நம்ம வந்து அதை திருப்பலாம், நம்ம பணம் கட்டலைன்னா அவன் வீடு போயிருமே, நட்பும் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ ஒரு கஸ்டமர், பெரிய பணக்கார கஸ்டமரு, அவங்க வந்து இந்த க்ரீமை போடுங்க, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கிறாங்க. அதை கேட்காம ரோஹிணி வீட்டில் உள்ள சிந்தனையிலே வேறு க்ரீமை போட்டு கேர் கட்லாம் வேறு மாதிரி பண்ணி விட்டுருந்தாங்க. இதை பார்த்து அந்த கிளைண்ட் வந்து ரொம்பவே சத்தம் போடுறாங்க. நீ எவ்வளோ அனுபவம் உள்ள பொண்ணுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன், ஏம்மா இப்படி காமெடியாக பண்ணி விட்டா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஓனர் வந்துடுறாங்க. ஓனர் வந்தோடனே, என்ன ரோஹிணி சவுண்டு கேட்க என்ன அப்படிங்கிறாங்க. நீங்கள் இவங்களையே நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்க, இவங்க ஒழுங்காகவே வேலை பார்க்க மாட்டேறாங்க இந்த ரோஹிணி. நான் வேறு க்ரீம் போட சொன்னால் அவங்க வேறு க்ரீம் போடுறாங்க, அது போக கேர் கட்டுனா வேறு மாதிரி பண்ண சொன்னேன், அவங்க வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் பண்ணால் சரியே இல்லை, இவங்கெல்லாம் வேலை விட்டு நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. இந்த ரோஹிணி முதல்ல என் ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. மேடம் அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து மேடம்னு கூப்பிடாத, வரவு செலவில் நீ வந்து இப்போ சரியில்லாமல் இருக்க, சரி தொழிலாவது கரெக்டாக பண்ணணும்னு பார்த்தா அதையும் சொதப்பிட்டு இருக்க, உன் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது, திடீர்னு வரமாட்டுக்க, அதனால் வந்து நீ வேறு இடத்துல வேலை தேடுமா, இனிமேல் வந்து சரி வராது, ஒழுங்காக இருந்தால் நீங்கள் இரு, இல்லைனா வேலையை விட்டு கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. நம்ம இருக்கிறது இந்த வேலை மட்டும்தான், இந்த வேலையும் போயிட்டுனா சாப்பாட்டுக்கு சங்கடம் தான், அந்த வீட்டில் செலவுக்கு இந்த வேலையை வச்சு தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஓனர் பணத்தை அப்பப்போ எடுத்து எதையாவது ரொட்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம், இதுவும் பேசி என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ரொம்பவே முழிக்காங்க ரோஹிணி. இப்படி இருக்கும்போது முத்துக்கு ஜீவா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து, நான் சொன்ன ஹோட்டலுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக ஹோட்டலுக்கு போகிறாங்க. என்ன மேடம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் அடிப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் நான் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சும்மா குடிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் நான் அது பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. ரைட்டு, நாளை கழிச்சு ஒரு சொத்து ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அந்த இடத்த பார்க்கணும், வாங்கலே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக அந்த இடத்த போய் பார்க்குறாங்க. மேடம் இடம் சூப்பராக இருக்குது மேடம், சிட்டியில் இப்படி ஒரு இடம் இருக்குமா எனக்கு தெரியாது மேடம் அப்படிங்கிறாங்க. அதான் அந்த இடம் வாங்க போகிறேன், இந்த இடத்த வாங்கி பெரிய ஹோட்டல் ஒன்று கட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே மேடம் கனடாவில் சம்பாரிச்சு இங்கே கட்ட போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் இங்கே இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்போ வந்து நான் கனடாவில் நல்லா இருக்கேன், இப்போ பெரிய ஹோட்டல் கட்டணும், இந்த ஹோட்டலை கட்டினா கூட உங்களை வந்து ஒரு பொறுப்பு நான் போடலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மேடம் எனக்கு இந்த டிரைவர் தொழிலே போதும் மேடம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் டிரைவர் தொழில் பாருங்கள், அதுக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. மேடம் எனக்கு சரி வராது மேடம், அந்தளவுக்கு படிக்கல வைக்கல அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, நீங்கள் வந்து கொடுக்குற பதவியும் ஏற்றுக்க மாட்டேறீங்க, பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டேறீங்க, நல்ல தம்பியாக தான் இருக்கீங்க, இந்த இடத்த எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ மேடம் வாங்குறீங்க அப்படிங்கிறாங்க. இது 80 லட்ச ரூபா சொல்லியிருக்கிறாங்க, நான் கூட 5 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. கூட 5 லட்சம் கொடுத்து முடிக்கிங்க அப்படிங்கிறாங்க. முத்து, ஆமாம் இது ரொம்ப நெருக்கடி, இது ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க இந்த இடத்த, நான் வந்து சீக்கிரம் முடிக்கணும் அதான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம், எங்கள் அண்ணன் வந்து ஒருத்தன் கனடா போகிறான்னு சொல்லியிருந்தோம்மா மேடம், அவன் கனடாவுக்கு ரெடி ஆகிட்டான், பணம்லாம் கட்டிட்டான் ஏஜென்சியில் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நீங்களும் கனடாவில் உங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் அனுப்புகிறீங்களா? சரி சரி சரி, என்னுடைய விசிட்டிங் கார்டு உங்களுக்கு தரேன் வச்சுக்கோங்க,
என்ன அதே மாதிரி உங்கள் அண்ணன் கனடாவில் இருக்கார்ல, அவருடைய விசிட்டிங் கார்டு வந்து நான் பின்னாடி உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் ஃபோன் நம்பரில் அப்படிங்கிறாங்க. சரி மேடம், கனடா அட்ரஸில் இருக்கா மேடம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், கனடா அட்ரஸ் இதில் இருக்குது, என்னோடய ஃபோன் நம்பர் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி மேடம், ரொம்ப நன்றி மேடம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்த பார்த்துட்டு வாடகை கொடுக்குறாங்க. சரி முத்து, நாளைக்கு காலைல வந்துடுங்க, நம்ம நாளைக்கு காலையில் ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்களும் ஒரு விட்னஸ் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மேடம் விட்னஸ் நான் போடலாம் மேடம், நான் டிரைவராக விட மேடம் அப்படிங்கிறாங்க. விட்னஸாக போடுறதுக்கு ஆள் 2 பேர் வேணும், எவ்வளோ சம்பளம்னாலும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. மேடம் அப்படின்னா என்ன மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை, சொத்து வந்து நான் வாங்குறோம்ல, அது 2 சாட்சி வேணும், நீங்கள் ரெடி பண்ணுங்கள், ஒரு ஆளுக்கு 40,000 கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன மேடம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஆதார் கார்டு வேணும், 2 சாட்சி மட்டும் போடுங்க, பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி மேடம், நான் 2 பேர் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நேராக செல்வத்துக்கு ஃபோன் அடிக்கார். செல்வம், நீனும் ஒரு ஆள் வாங்க, ஒரு விட்னஸ் போடணுமா, ஒரு பத்திரம் அடிக்கிறதுக்கு, அதுக்கு 10,000 தர்றான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்ட செல்வம் சொல்கிறாரு, 10,000 தராங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க மேடா அப்படிங்கிறாங்க. உடனே தெரியலையே மகா, அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்து இடம் வாங்குறாங்க, அதனால் 10,000 செலவு கொடுப்போன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஓ, ஃபாரின்காரங்களா, அதனால் பணம் கொடுக்குறாங்களோ, சரி சரி, நான் வண்டியும் சரியாக ஓட்ட முடியல, 10,000 வந்தால் செலவுக்காக தான் செய்யும், சரி நானும் கனகராஜும் வரோம் அப்படிங்கிறாங்க. சரி நண்பா வாங்க, நாளைக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முத்துட்டு போய் ஆதார் கார்டு 2மே கொடுக்காங்க. நாளைக்கு காலைல வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து ரொம்பவே கனவில் இருக்கார். அம்மா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுங்க, வைங்க, என்னென்ன திங்ஸ்லாம் வந்து கொண்டு போக முடியுமா நான் ரெடி பண்ணுங்கம்மா, நான் சீக்கிரம் ஃபாரின் போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. முன்னாடியே என்றைக்கு போகிற அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. இல்லைம்மா, பணத்தை கட்டியாச்சு, 2 நாளில் போக வேண்டியது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே 2 நாளும் ஆயிடுது. மனோஜுக்கு வந்து அந்த ஏஜென்சிலேருந்து கூப்பிடவே செய்யலை. இந்த சூழ்நிலையில் ரோஹினிகிட்ட வராங்க விஜயா. ரோஹினி, நீ இப்போ விரதம் இருக்கும்போதே நிறைய நல்ல காரியம் நடந்துகிட்ருக்கு, நீ பார்த்துட்டு தானே இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி நினைக்காங்க, என்ன நல்ல காரியம் நடக்கு, நான் சாப்பிடாமல் இருந்து எனக்கு வந்து அசதியானது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை, 14 லட்ச ரூபா பறந்துட்டு அவனுக்கு வேலைக்கும் பணம் கட்டிட்டான், இப்போ ஃபாரினும் போக போகிறான், நீ தொடர்ச்சியாக அந்த விரதங்களை பூரா கரெக்டாக நான் சொல்லுறது பூரா நீ இருந்தேன்னா கண்டிப்பாக அவங்க அப்பா வெளில வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா இருந்தால் தானே வழி வருவார், நீ வேறு நீ பாடாப்படுத்திட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோஹினி ஒரு மாதிரி பார்க்காங்க. என்ன ரோஹினி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு ரொம்பவே இதாக இருக்குது. அண்ணா இவன் இப்போ பணம் கட்டிருக்கிறது உண்மை தானா, அதுபோக அவன் உண்மையிலே அது நல்ல ஏஜென்சி தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகம் வருது அவருக்கு. இன்னும் முத்துட்டு சொல்கிறாரு, முத்து, மனோஜ் வந்து ஃபாரின் போயிடுவான் வைக்கிறேன்னு சொல்கிறான், ஆனால் வந்துட்டு 14 லட்ச ரூபா கட்டிட்டான், அப்புறம் வந்து இன்னொரு 1 லட்ச ரூபா கொண்டு வான்னு சொல்லி 15 லட்ச ரூபா கட்டிட்டான். இது உண்மையிலே அது நல்ல ஏஜென்சி தானா, வெளிநாட்டுக்கு அனுப்புகிற ஏஜென்சி தானு போய் கேட்டுவா அப்படிங்கிறாங்க. அங்கே போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் ஏஜென்சியில் தான் எங்கள் அண்ணன் வந்து பணம் கட்டியிருக்கான் அப்படிங்கிறாங்க. எங்கள் ஏஜென்சியில் மனோஜ்னு யாருமே பணம் கட்டலையே அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட போய் சொல்கிறாங்க, மனோஜ், நீ ஒரு ஏஜென்சியில் பணம் கட்டி கனடா போகிறேன்னு சொன்னல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அங்கே போய் கேட்டேன் அப்படிங்க. நீ என்ன அங்கே போய் கேட்டேன் அப்படிங்கிறாங்களே, அப்பா தான் விசாரிக்க சொன்னாங்க, நீ அவசரப்பட்டு பணம் கட்டிட்டியா என்னென்னு விசாரிக்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நான் கரெக்டாக தான் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ சொன்ன அட்ரஸில் வந்து ஏஜென்சியே இல்லை, வேணா போய் பாரு அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. அது பக்கத்தில் இன்னொரு ஏஜென்சி தான் இருக்குது, அந்த ஏஜென்சியே இல்லை. உடனே மனசுக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. நம்ம 15 லட்ச ரூபா கட்டினோம், அந்த ஏஜென்சியே காங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காரு. ஒரு வேளை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட விசாரிக்காங்க. உடனே பக்கத்தில் சொல்கிறாங்க, அவங்க ஆஃபீஸ் வந்து 1 மாதமாக தான் போட்டிருந்தாங்க, வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புகிறோம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு விளம்பரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பசங்க வந்து பணத்தெல்லாம் கட்டினாங்க. இப்போ நிறைய பசங்க தினம் வந்துட்டு போகிறாங்க, எங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனசுக்கு தாங்கவே முடியல. உடனே என்னடா செய்கிறது, நம்ம வேறு ரோஹினிட்ட பணத்தை வாங்கி 15 லட்ச ரூபா கட்டிட்டோமே, ஏற்கனவே 27 லட்ச ரூபாயை சிவாட்ட கொடுத்து ஏமாந்துட்டோம், இப்போ வேறு 15 லட்ச ரூபா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சின்னே தெரியாமல் பார்க்கில் உட்காந்துட்ருக்காரு. இன்னைக்கு ரோஹினி ஃபோன் அடிக்காங்க. மனோஜ் எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. பார்க்கில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ரோஹினி சரியான கடுப்பு வருது. நீ திருந்தவே மாட்டியா மனோஜ், உனக்காக உருட்டி புரட்டி ஒரு 15 லட்ச ரூபா தந்திருக்கேன், அதை கட்டி நீ வந்து கனடா போய் நான் சம்பாரித்து போடுவேன், நம்மளும் கனடாவில் போய் செட்டில் ஆகலான்னு பார்த்தா இப்பவும் பார்க்கில் போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹினி, மனசுக்கு சரியில்லாதங்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த பார்க்கு பிரியமான மனசு இல்லையோ அப்படின்னு இருக்காங்க. இல்லை ரோஹினி, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு. என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நேரில் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டில் எல்லாரையுமே கூப்பிட்றாரு மனோஜ். எப்பா எல்லாருக்கும் நான் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஒரு நாளும் நீ எல்லாரையும் கூப்பிட்டு பேச மாட்டேன், இன்றைக்கி என்ன அதிசயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் கனடா போகணும்னு சொல்லிட்டு பணம் கட்டணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன நீ நாளைக்கு கிளம்புறியா, நான் ஊருக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லைம்மா, இப்போதைக்கு இருக்கட்டும்,
கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. லேட் ஆகுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் பணம் கட்டினேன், அப்படி ஒரு ஏஜென்சி அங்கே இருந்த மாதிரி தடயமே அங்கே இல்லை. அவங்க வாடகைக்கு தான் எடுத்து அந்த ஏஜென்சி நடத்துனாங்களாம். திடீர்னு தலைமறைவு ஆகிட்டாங்க. என்னை மாதிரி நிறைய பேர் பணம் கட்டி ஏமாந்துருக்காங்களாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏன்டா தேவையில்லாமல் படிச்சிருக்கேன் 7 டிகிரி படிச்சிருக்கேன் 8 டிகிரி படிச்சிருக்கேங்கிற, எதையுமே விசாரிக்க மாட்டேன். செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோன்லேயே உண்மையிலேயே அந்த ஏஜென்சிக்கு லைசன்ஸ் இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்கவே மாட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இதனால தான் நான் சந்தேகப்பட்டு முத்தை பார்க்க சொன்னேன், நீ அவசரப்பட்டு பணத்தை கட்டிட்ட அப்படின்னு இருக்காங்க. இல்லைப்பா நீங்கள் முதல்ல விசாரிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. டேய் நீ இங்கே எல்லாத்த விட இந்த வீட்டில் நீ அதிகம் படித்தவன், நீ சிந்தனை பண்ணி தான் செய்யணும், உடனே கனடா போகணும்னு சொல்லிட்டு இப்படி கட்டிட்டா அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு சரியான காண்டாகுது. இந்த மாதிரி நம்ம வந்து கடன் வாங்கி கொடுத்துருக்கோம், இவன் வந்து அந்த பணத்தை கட்டி ஏமாந்து வந்திருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காண்டில் ஏசுகிறாங்க. மனோஜ் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ரெடி பண்ணி தந்தோமா, நீ அப்படி பண்ணுது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ரோஹிணி நீ பிரதமத்தில் இருக்கும் இப்படி பேசக்கூடாது, இன்றைக்கி சாயந்தரம் வேறு தீ மிதிக்க போகணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க, தீ மிதிக்க போகணும், அதுக்கு மிதிக்க போகணும், இதை மிதிக்க போகணும்னு சொல்லிட்டு. உங்கள் பையன் வந்து என்ன செஞ்சு வச்சுருக்காரு அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ரோஹிணி நீ வந்து விரதம் வந்து ஒழுங்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி ஆகுது அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்ப கடுப்பாகுது. ஆண்டி பணம் போச்சு, விரதம் இருந்து என்ன செய்ய ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த பணம் போயிருக்காது, அதுபோல் நீ இன்னும் கரெக்டாக இரு, அப்போ தான் உங்கள் அப்பா வந்து ஜெயிலை விட்டு வெளியே வருவார், அதுக்கப்புறமாவது மனோஜ் வந்து கோடீஸ்வரன் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஒரு காலம் உங்கள் பையன் ஒரு காசி பெறமாட்டார் ஆண்டி, அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நீ முத்து சொல்கிறாங்க அந்த ரோஹிணிகிட்ட, இன்றைக்கி தான் அவனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கமா, அவன் வந்து எந்த வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டான், என்ன அவன் பணம் கட்டுதான்ல, நீ விசாரித்து செஞ்சுருக்க வேண்டியதான், நீ படித்தவ தானே அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எனக்கு வேண்டாத வேலை செஞ்சாலும் நீங்கள் இப்போ சொல்கிறது சரி தான், நான் விசாரிச்சுருக்கணும், அந்த பணம் பெறட்ட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ 14 லட்ச ரூபாய் நான் அந்த கடத்தை அடைக்கணும், என்ன செய்ய போகிறோன்னு தெரியல, இருக்க பார்லரை தான் விற்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்க ஆரம்பிச்சிடாரு, என்ன பார்லரை விற்க போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா சொல்கிறாங்க, அவள் பெரிய கோடீஸ்வரிடா, இந்த பார்லர் விற்றா நம்ம பார்லர் வாங்குவா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அந்த பார்லர் விற்றா அந்த பொண்ணு உள்ளதாக இருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி முழிக்காங்க. பிறகு அந்த பார்லரு ஓனர் வேறு அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சுமர்றா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இதுக்கு மேலே படம் ஓட விட்டா நல்லா இருக்காதுல்லப்பா, அந்த பார்லர் இந்த பார்லர் பொண்ணு பார்லரே கிடையாது, உங்களுக்கே தெரியும்னப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஆகா பார்லர் இவங்களுக்கு சொந்தமானது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே ஆண்டி அந்த பார்லரை வச்சு தான் இப்போ வந்து பணம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே முத்து அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம், அவள் எனக்கு சமாளிச்சிட்டு இருக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாரு. உடனே மீனா வந்து கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் ஏங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த பொண்ணு ஒவ்வொன்றுக்கா ஒவ்வொரு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன், தாங்களே மீனா தான் நான் கேட்டேன், கேள்வி வேற ஒன்றும் இல்லை, பாரு நான் 15 லட்ச ரூபாய் வீணாக்கியிருக்கான், 25 லட்ச ரூபாய் வம்பாக்கிட்டான், இப்படி பண்ணிகிட்ருக்கான். சரி எனக்கு வேறு அந்த ஃபாரினில் இருந்து வந்திருக்காங்களே அவங்க வந்து ஒரு இடத்த பத்திரம் முடிக்க போகிறாங்க, அதுக்கு வந்து சாட்சி விட்னஸ் 2 பேரும் நான் கூப்பிட்டு போகணும், கிளம்புறேன் மீனா அப்படிங்கிறாங்க. சரிங்க பார்த்து போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து செல்ஃபோனை வீட்டில் போட்டு போயிடுறாரு. அந்த ஃபோனை வந்து ஹாலில் கிடக்கு. அப்போ அந்த ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இதை வந்து மனோஜ் எடுத்து பார்க்குறாரு. அப்போ தான் அந்த ஃபோட்டோவில் ஜீவாவோட ஃபோட்டோவோடு சேர்ந்து காலிங் வருது. இதை பார்த்த மனோஜுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. இவன் ஏன் முத்துக்கு ஃபோன் அடிக்கா, இவன் எப்படி இவனுக்கு தெரியும், அப்போ இவன் லோக்கலில் தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காரு. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.